Hi, hello traders and investors. So today pre-market video பார்த்துருவோம் 21/12/2023க்கான முன் பங்குச்சந்தை அனாலிசிஸ் சரிங்களா. ஸோ பங்குச்சந்தை ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டும், ஸோ இன்னைக்கு நம்ம என்ன அனலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா. எப்போதும் நம்ம குளோபல் மார்க்கெட்டை வந்து வாட்ச் பண்ணணும், ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டும் கூட. நம்மளுக்கு நம்ம மார்க்கெட் மட்டுமே ஒர்க் ஆனால் நம்மளுக்கான மூவ்மெண்ட் வந்து நடக்க போகிறது கிடையாது. குளோபல் மார்க்கெட்டில் இம்பாக்ட் ஆகிற குளோபல் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டும் நம்மளுக்கு வந்து இம்பாக்ட் ஆகும். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து அதையும் வந்து செக் பண்ணிக்கணும் சரிங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த கிஃப்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் எந்த மாதிரி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிக்குவோம். 3:30 இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்ல பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. 0.72% வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. 153 சரிங்களா, 153 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. எனக்கு நிஃப்டி இண்டெக்ஸ் என்ன பண்ண சான்சஸ் இருக்கு அப்படின்னா 150 பாயிண்ட்ஸ் வந்து 150 எபோவ் 150 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுன்ல வந்து நிஃப்டி வந்து ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த ஆப்ஷன் பையருக்கு ஒரு பெரிய டேஞ்சரான விஷயமே, நம்ம நெக்ஸ்ட் டே வந்து கேரி ஆன் பண்ண முடியாது. நம்மளோட பொசிஷன் வந்து நெக்ஸ்ட் டே கேரி ஆன் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பெரிய கேப் அப் பண்ணி கேப் டவுன்ல வந்து தான் நம்ம சிக்குவோம். அதாவது நம்ம இப்போ புட் ஆப்ஷனை நீங்கள் ஆப்ஷன் பையர் வந்து புட் ஆப்ஷன் வந்து நீங்கள் கேரி ஆன் பண்ணுறீங்கன்னா ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட். சப்போஸ் எஸ்டர்டே வந்து மார்க்கெட் இறங்கியிருக்கு, ஸோ இன்னையிலேருந்து மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகும் அப்படின்னு கால் ஆப்ஷன் எடுத்து நம்ம ஹோல்ட் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கான ஒரு பெரிய லாஸ் வந்து நம்ம சந்திப்போம் சரிங்களா. ஓகே, ஸோ எப்போதுமே கேரி ஆன் மட்டும் வச்சுக்காதீங்க. ஸோ அந்தந்த டேல அந்த பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ண பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு டவ் ஜோன்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு 0.92% வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் பொறுத்தளவுக்கு 1.13% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. S&P 500 பொறுத்தளவுக்கு 1.8% வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மற்ற சைனீஸ் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கு. என்ன ரீசனாக இருக்கும் இவ்வளோ தூரம் நம்மளுக்கு இந்த மார்க்கெட்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியாவில் சரி, மற்ற ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் சரி, ஸோ பேசிக்காக வந்து நியூஸ் எதுவுமே இம்பாக்ட் பண்ண கிடையாது மார்க்கெட்டை சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு இன்ஸ்டியூஷனோட செல்லிங் தான். எல்லா கண்ட்ரிலையுமே இதுதான் நடந்திருக்கு. ஸோ நான் அனலைஸ் பண்ண வரையும் ஒரு இன்ஸ்டியூஷனோட செல்லிங் தான் சொல்கிறாங்க சரிங்களா. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இப்போ நம்மளுக்கு ஹாலிடேஸ் வருது, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவ்வளோ செல்லிங் நடந்துட்டு இருக்கு ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சில பேர். இன்னும் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 200% வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு சரிங்களா. ஒரு ஃபெப்போட கன்ஃபர்மேஷனை பொறுத்தளவுக்கு நான் உங்களுக்கு அடுத்த டெக்னிக்கல் லெவல்ஸில் ஷோ பண்ணுறேன். 200% வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஒரு அல்டிமேட் க்ரோத் அப்படிங்கலாம் சரிங்களா. ஸோ அப்போ கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலும் ஒரு ஆசை இருக்கும், கண்டிப்பாக நேரம் இன்ஸ்டியூஷன் வந்து பெரிய ஒரு ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ புக் பண்ண ப்ராஃபிட் செல் பண்ணிட்டு அகெயின் மறுபடியும் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகாமல் பை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எஸ்டர்டே வந்து செல் பண்ணிட்டாங்கன்னா இன்னைக்கு மறுபடியும் அவங்க வந்து பை பண்ணுறதுக்கான, ஏன்னா மார்க்கெட்டே நம்பி உட்காந்துருக்கவங்க கண்டிப்பாக பை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ என்னோட வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு நார்மலான ஒரு செல்லிங்காக தான் ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஃபண்டமெண்டலாக எதுவும் நம்மளுக்கு பாதிப்படையில, டெக்னிக்கல் லெவல்ஸில் ஒரு சின்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ அதுதான் இந்த 200% வந்து நம்மளுக்கு நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஸோ அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு வியூ சரிங்களா. இந்தியன் இண்டெக்ஸஸ் உங்களுக்கு எஸ்டர்டே தெரியும், மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல இருந்தது. அதாவது அப் ட்ரெண்ட்னா சைட்வேஸில் ஏறி இறங்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 1.3% வந்து நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா 1.41% நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா 0.89% வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்டர்டேக்கான ரிப்போர்ட். ஐடி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா மேஜரான செல்லிங்காக இருந்துச்சு. ஐடி இண்டெக்ஸும் பேங்க் நிஃப்டி பேங்க்கும் சரிங்களா. 1.71% நம்மளுக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். கமாடிட்டியை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு குரூட் ஆயில் மட்டும் பார்த்தீங்கன்னா 0.33% டிக்ரீஸ் ஆயிருக்கு. பிரெண்ட் குரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா 0.2% வந்து அது பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட நியூட்ரல்னு வச்சுக்கோங்க. கரன்சிஸை பேஸ் பண்ண அளவுக்கு நம்மளுக்கு 0.1% வந்து USD டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, பாண்ட்ஸை பொறுத்த அளவுக்கு யுனைடெட் ஸ்டேட் பாண்ட்ஸ் மட்டும் 0.6% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஏடிஆர், ஸோ ஏடிஆர் ஆல்மே நம்மளுக்கு நெகட்டிவாக தான் இருக்கு. ஆக்சிஸ் பேங்க், டாக்டர் ரெட்டி, HDFC, ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ இது நம்ம இன்னைக்கு பொறுத்தளவுக்கு இந்த பர்டிகுலர் கம்பெனிஸ் வந்து ஷார்ட் பொசிஷன் வாட்ச் பண்ணுறது ஸோ ரொம்ப பெட்ரு அப்படிங்கிறதா என்னோட ஒரு வியூ சரிங்களா. ஸோ அப்போ இதை நம்ம ஷார்ட் பொசிஷனுக்கு எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி ஷார்ட் செல் பண்ணுறதுக்கான ட்ரேடிங் மெத்தட் வந்து நீங்கள் வந்து ஸோ நீங்கள் உங்களோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்கள் எடுக்கிறது பெட்டரான ஒரு விஷயமா என்னோட வியூவில் வந்து எனக்கு தெரியுது சரிங்களா. ஓகே, இவ்வளோ தான் நம்மளோட குளோபல் மார்க்கெட்டை பேஸ் பண்ண அளவுக்கு ஒரு ஓவரால் ரிவ்யூ சரிங்களா.
இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா நம்ம எஃப்ஐஏ ஆல்ரெடி ப்ரீவியஸாக உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கான ஈவெண்ட்ஸ் என்ன, இந்த எஃப்ஐஏ டேயோட ரிப்போர்ட் என்ன, ஸோ அப்படிங்கிறத நெக்ஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கான அதாவது எஸ்டர்டே வந்து எஃப்ஐஏ வந்து எவ்வளோ பை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,190 கோடிக்கு வந்து பை பண்ணியிருந்தாங்க. நான் ஆல்ரெடி சொல்லிக்கிட்டே இருந்தேன், கடந்த 2 days வந்து எஃப்ஐஏ வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க எஸ்டர்டேவும் வந்து செல் பண்ணியிருக்காங்க. எவ்வளோக்கு செல் பண்ணியிருக்காங்கன்னா 20,512 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்லேயே அவங்க வாங்கிட்டு, ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே நினச்சிட்டு இருந்திருப்போம் அப் ட்ரெண்ட் மார்க்கெட். நேற்று யாருமே டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் யோசிக்கவே கிடையாது. எந்த ஒரு நியூஸ்லையும் நான் பார்க்கவும் கிடையாது. சரிங்களா? ஸோ எல்லாமே வியூ எல்லாமே நம்ம நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் தான் இருக்கு. சரிங்களா? ஆனால் நம்மளுக்கு செல்லிங் மட்டும் டவுன் ட்ரெண்ட் நடந்திருக்கு. இது வந்து இன்ஸ்டியூஷனோட கண்டிப்பாக இன்ஸ்டியூஷனோட செல்லிங் தான். 20,512 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1,322 crore வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ்லாம் கிடையாது, ஸ்மால் செல்லிங் தான். ஆனால் நம்மளுக்கு மார்க்கெட் நல்லா அப் ட்ரெண்ட் வியூவில் போகவும் இந்த இன்ஸ்டியூஷனோட சேர்த்து மற்ற ரீட்டைலர்ஸ் வந்து இந்த HNI ஸோ அவங்கலாம் வந்து செல் பண்ணாங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட்ல வந்திருக்கலாம் மேபி. சரிங்களா? டிஏ பொறுத்த அளவுக்கு 16,194 கோடிக்கு வந்து பை பண்ணியிருந்தாங்க. எவ்வளவுக்கு செல் பண்ணியிருக்காங்கன்னா 11,433 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. அப்போ நெட் சேல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரி நெட் பையர்ஸ். சரிங்களா? டிஏ பொறுத்த அளவுக்கு நெட் பையர் தான். ஸோ 4,754 கோடிக்கு வந்து ஸோ டிஏ வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இதுல இருந்தே தெரியுது நம்மளுக்கு ட்ரெண்ட் இன்னும் அப்பில் தான் இருக்கு. ஜஸ்ட் ஒரு ஸ்மால் செல்லிங் மட்டும் தான் நடந்திருக்கு நம்மளுக்கு அப்படின்னு. ஓகே, 2 இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான், ரொம்ப பெருசாக கிடையாது, ஆனால் பாசிட்டிவான ஒரு நியூஸ். ஆர்பிஐ புல்லட்டின் வந்து ஒரு நியூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. என்னன்னா பிப்ரவரி, அதாவது ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி எஃப்ஐ வந்து 25 ஜிடிபி. ஃபினான்ஷியல் இயரில் 25 அதாவது 2025 வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் ரேட், ஜிடிபியோட க்ரோத் ரேட் வந்து 6% இருந்து 6.5% வரையும் கண்டிப்பாக வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ட்டு தான் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆர்பிஐ தான் இன்னொரு ரிப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்ஃப்ளேஷன் வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது டார்கெட் வந்து 4% வந்து ரீச் பண்ணும் அப்படிங்கிறதான் அஷ்யூர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஆர்பிஐ பேஸ் பண்ணக்கூடிய ஒரு ரிப்போர்ட். இது ரெண்டுமே நம்மளுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கு. ஸோ நெகட்டிவான நியூஸ் கிடையாது. சரிங்களா? இன்னைக்கான ஈவெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறப்ப யூஎஸ்ஏவோட ஜிடிபி க்ரோத் ரேட் ஸோ அந்த ஃபைனல் இது இருக்கு. ஸோ அது வந்து நம்மளுக்கு ஈவினிங் 7 o'clock வந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கான ஈவெண்ட். நெக்ஸ்ட் இன்னைக்கான டெக்னிக்கல் லெவல்ஸ் என்ன, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டிக்கான மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் நம்ம செக் பண்ணிடுவோம். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஸோ 1 day டைம் ஃப்ரேம்ல நம்மளுக்கு வந்து இருக்கு. ஸோ இந்த 1 day டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு ஆல்ரெடி லாங் டேர்ம் அனாலிசிஸ் வந்து டெய்லியுமே டீச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம டெய்லி சொல்லிட்டு தான் இருக்கோம். சரிங்களா? நான் என்ன சொல்லியிருந்தேன் வந்து ஒரு ஸ்பின்னிங் ஸ்டார் கேண்டில் ஃபார்மேஷன் எனக்கு கிடைக்கிறதுனால நான் மார்க்கெட் இன்னும் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வியூ இருக்கு அப்படின்னு. நான் என்னன்னா எனக்கு எக்ஸாக்டா போயிட்டு என்னோட ரெசிஸ்டன்ஸ் லெவலை ரீச் பண்ணியிருக்கு. இது வந்து ஒரு ஃபெபோட கன்ஃபர்மேஷன். சரிங்களா? இந்த 100% இருக்குல்ல, ஸோ இந்த 20,229ங்கிறது நம்மளோட ப்ரீவியஸ் டேவோட ஹை. ஓகே, அதாவது முன்னாள் ஆல் டைம் ஹை அப்படிம்போம், அது வந்து நம்மளுக்கு ரீச் பண்ணிடுச்சு. ஸோ நான் என்ன இங்கேருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா 127, 161 தான் நான் அதிகபட்சமே எக்ஸ்பெக்ட் பண்ணது. பட் அது எனக்கு 200% ரீச் பண்ணிடுச்சு. முன்னாடி ஆல் டைம் ஹைல இருந்து அதிகபட்சம் நம்மளுக்கு 100% வந்து எக்ஸ்ட்ரா வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன நினைக்கலாம், நம்ம என்னோட வியூ எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா இப்போ அகைன் மார்க்கெட் விழுந்துச்சுன்னா இந்த 100%, அதாவது 20,229, ஸோ நோட் திஸ் லெவல், இந்த 20,200 வச்சுக்கோங்க. ஸோ சம்திங் இந்த லெவல், அதாவது ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையை மார்க்கெட் வந்து ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு. ஸோ அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு வியூ. சரிங்களா? இப்போ இந்த 20 போயிட்டு 20,615 கிட்டத்தட்ட எஸ்டர்டேவோட ஹை பார்த்தீங்கன்னா 20,593 வரைக்கும் நம்மளுக்கு ரீச் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதில் சின்ன ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் கூட நம்மளுக்கு நடக்கலாம். ஓகே, லாங் டேர்ம் அனாலிசிஸ் பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. சரிங்களா? கிட்டத்தட்ட நம்மளுக்கு 160 கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து 150 கேப் டவுன் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம் நம்மளோட வியூ படி. ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணுற அளவுக்கு மார்க்கெட் என்ன நடக்க சான்சஸ் இருக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸ், ஸோ அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் செக் பண்ணிக்கணும். நிஃப்டி 50 இண்டெக்ஸோட வீக்லி எக்ஸ்பைரி, ஸோ டுடே. சரிங்களா? சரி எக்ஸ்பைரி டே. ஸோ இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி. எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மூவ் ஆயிருக்கா, ஸோ அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி மூவ் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடுவோம். என்னோட வியூ என்னவா இருந்துச்சுன்னா ஆல் டைம் ஹை பிரேக் ஆச்சுன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன், நெக்ஸ்ட் வந்து எனக்கு அகைன் ஒரு ஆல் டைம் ஹை கிரியேட் பண்ண சான்சஸ் இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு ஆல் டைம் ஹை இப்போ சேஞ்ச் ஆயிருக்கு. அது
எவ்வளவு தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,595 சரிங்களா. அந்த லெவலுக்குள்ள எனக்கு ஆல் டைம் ஹை வந்து இப்போ இருக்கு. ஃபர்தரா நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஹவராகவே மார்க்கெட் வந்து ஸ்டன் ஆச்சு சரிங்களா. அப்பயே என்ன என்னோட எக்ஸ்பெக்டேஷனா இருந்துச்சுன்னா, ஓகே இப்போ மார்க்கெட் வந்து நம்மளுக்கு 21,490 வந்து சப்போர்ட் எடுக்குமா அப்படிங்கிற ஒரு வியூவில் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் நம்மளுக்கு ஆனால் அது நடக்கல. ஒரு சின்ன ஒரு ரீடெஸ்ட் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துச்சு. ஓகே நம்மளுக்கு ஹையை பிரேக் பண்ண நான் ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு ஹை பிரேக் பண்ணல. அகைன் வந்து மறுபடியும் எனக்கு அதே சப்போர்ட் எடுக்க வந்துச்சு. ஸோ இல்லையா ஆல்ரெடி நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கே அப்படின்னா நல்ல ஒரு குட் சப்போர்ட்ல தான் இருந்துச்சு. பட் சப்போர்ட் எடுத்திருக்கே அப்படின்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் பிரேக் அவுட் ஆச்சு. ஓகே அப்பயே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதான். ஆனால் எஸ்டர்டே வந்து நம்ம கால்ஸ் வந்து யாருக்குமே ப்ரொவைட் பண்ணல. என்னோட பர்சனல் ஒர்க்கில். ஸோ நம்ம டெலிகிராமில் வந்து அப்டேட் பண்ணல, பிரைம் குரூப்லேயும் கால்ஸ் வந்து அப்டேட் பண்ணல. மொபைலில் வந்து வீவ்ஸ் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு மூவ்மெண்ட் வந்து எஸ்டர்டே நானே மிஸ் பண்ணிட்டேன். ஒரு 2:30 மேலே தான் நானே வந்து அதுக்கப்புறமே லேப் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஸோ என்ன இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு ஜஸ்ட் உட்காந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு அப்டேஷன் கொடுத்தேன் டெலிகிராமில். இந்த ட்ரெண்ட் வரையும் நம்ம ஆல்ரெடி சொல்லிக்கிட்டே தான் இருந்தோம். இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் வரையும் நம்மளுக்கு வந்து ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு. ஆனால் அந்த ட்ரெண்டை பெருசாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணல. டக்குன்னு இந்த செல்லிங் நிறையா இருக்கவும் தடன்னு கீழே வந்துருச்சு சரிங்களா. என்னோட வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நெக்ஸ்ட் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு நெக்ஸ்ட் என்ன மார்க்கெட் வியூ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,101 இருந்து இருக்கு சரிங்களா. கிட்டத்தட்ட நம்மளுக்கு 150 பாயிண்ட்ஸ் கேப் டவுனுங்கிறப்ப 20,952. ஸோ இந்த பர்டிகுலர் இந்த ரேஞ்சுக்குள்ள 121 to 52. ஸோ இந்த லெவலுக்குள்ள எனக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா என்னோட வியூ என்னோட ட்ரேடிங் ஐடியாஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஜஸ்ட் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்தராக எனக்கு இதுக்குள்ள ஓப்பன் ஆகுனா எனக்கு ஒன்று வந்து இதில் வந்து சப்போர்ட் எடுக்கணும் சரிங்களா. அகெயின் எனக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்னா என்னோட இந்த லெவல் தான் எனக்கு வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட். அது 20,775 தான் என்னோட ஸ்ட்ராங் லெவல் சப்போர்ட்டாக நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இதை பிரேக் பண்ணுச்சுன்னா அந்த டேவோட லோவை வந்து நல்லா சப்போர்ட்டாக வச்சுருக்கோம். 20,700 வரையும் மார்க்கெட் வந்து விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது என்னோட வியூ. அது இன்னைக்கா இருந்தாலும் சரி நாளைக்கா இருந்தாலும் சரி. மோஸ்ட்லி நம்மளுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு அதாவது டவுன் ட்ரெண்டில் வருதுன்னா உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்துருச்சுன்னா பிரச்சனை கிடையாது. இல்லை ஸ்மாலாக இறங்கிட்டு வருதுன்னா இந்த லெவல் இல்லைனா இந்த ட்ரெண்ட் லைன் வரையும் நம்மளுக்கு விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்ஸ் எனக்கு 20,952 பிரேக் அவுட் கிடச்சுன்னா 824 வரையும் என்னோட ட்ரேடிங்கை வந்து நான் பொசிஷன் வந்து ஹோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் என்னோட ஒரு வியூவாக வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நிஃப்டி 50 இண்டெக்ஸில் எக்ஸ்பிரி டே இன்னைக்கு என்னோட ட்ரேடிங் வந்து இவ்வளோதான் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டியும் கிட்டத்தட்ட நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பேரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்னில் தான் இருக்குது. ஓகே ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆல்ரெடி நான் சொல்லிட்டு இருந்த ஒரு வியூ இங்கே வந்து எனக்கு ப்ராப்பரான பிரேக் அவுட் இல்லை. 161 போயிட்டு ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா அது ரீச் பண்ணலை. ஃபர்தராக எனக்கு 127 வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஓகே 127 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நான் சொன்னேன் மார்க்கெட் நம்மளுக்கு 100க்கு மேலே போயிட்டு இருந்துச்சு. அதாவது 100% தாண்டி 100% தாண்டி மேலே போயிட்டு இருந்துச்சு ஃபெப்போட கன்ஃபர்மேஷன் படி. இந்த ஃபெப்போட கன்ஃபர்மேஷன் படி இங்கே வந்து எனக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நாளையிலேருந்து நம்மளோட ஃபெப்போட வியூவே வந்து சேஞ்ச் ஆகுது சரிங்களா. மறுபடியும் வந்து சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட ஃபெப்போட வியூவே வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களை சேஞ்ச் பண்ணி ட்ராப் பண்ணிக்கலாம் சரிங்களா. மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பொறுத்தளவுக்கு ஓகே இதுதான் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். உங்களோட வியூ நான் எக்ஸ்டர்டே எப்படி கொடுத்துருந்தேன் இப்படி கொடுத்துருந்தேன். ஒரு டபிள்யூ பேட்டர்ன் வந்து கிரியேட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனில் தான் மார்க்கெட் இப்போதைக்கு இருக்குது அப்படின்னு. ஸோ இது நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்படியே ஸ்டன் ஆயிருக்கு. நான் என்ன சொன்னேன் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா நம்மளுக்கு இதுக்கு மேலே ஓப்பன் ஆக போகுது. இல்லைனா நம்மளுக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா இன்ஸ்டியூஷனோட கண்டினியூஷன் செல்லிங்னால. பட் நம்மளுக்கு அந்த லெவல் நடக்கலை. ஒன்ஸ் எனக்கு இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணிடுச்சு, இந்த லெவலையும் பிரேக் ஆயிருக்கு. ஸோ பிரேக் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ரீட்ரஸ்ட் கன்ஃபர்மேஷனில் போயிட்டு மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் ரீச் பண்ணியிருக்கு. ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்குன்னா இந்த லெவலை வாட்ச் பண்ணிக்கோங்க. ரீச் பண்ணிட்டு அகைன் வந்து பிரேக் அவுட் ஆச்சு. ஸோ பிரேக் அவுட்டில் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. அப்போ இந்த லெவல் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவை கிடையாது, எடுத்துருவோம் சரிங்களா. நெக்ஸ்ட் இந்த லெவல். ஸோ எனக்கு இந்த லெவலையும் ஃபர்தராக பிரேக் பண்ணி இங்கே கூட எனக்கு போய் சப்போர்ட் எடுக்கல. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் 44,499 கூட எனக்கு போய் சப்போர்ட் எடுக்கல. என்னோட இந்த லெவலில் தான் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ரெசிஸ்டன்ஸ் லெவல் அதாவது இந்த ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் எனக்கு வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ அப்போ இது ஒன் ஆஃப் த எனக்கு பெஸ்ட்டு. பட் இந்த லெவல் இப்போதைக்கு எனக்கு தேவை கிடையாது. இப்போதைக்கு எனக்கு என்ன அப்படின்னா இந்த லெவல் தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக நான் வச்சிருக்கிறது. இந்த லெவல் ஒன்ஸ் எனக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதுன்னா இந்த லெவலில் எனக்கு பிரேக் ஆகுதுன்னா 46,904 தான் என்னோட சப்போர்ட் லெவல் சரிங்களா. ஸோ ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணுச்சுன்னா பர்டிகுலர்லி எனக்கு இதில் வந்து சப்போர்ட் எடுக்கணும் சரிங்களா.
இல்லைனா எனக்கு மார்க்கெட் எவ்வளவு தூரம் விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 46,775 டு 46,560 இந்த லெவல் வரையும் மார்க்கெட் வந்து விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அப்போ நம்ம ஒன்ஸ் இதுல இருந்து சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா இவ்வளவு தூரம் ஏறிட்டு அகெயின் வந்து நம்மளுக்கு கீழே விழுகணும். இது வந்து ஒரு வியூ சரிங்களா. ஸோ இல்லை அப்படின்னா இன்னொரு வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் நம்மளுக்கு எங்கேயுமே சப்போர்ட் எடுக்காம டக்கு டக்குன்னு விழுந்துருச்சுன்னா இவ்வளோ தூரம் வந்து சப்போர்ட்ல வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளோட வியூ வந்து 100% வந்து ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து இங்கே சொன்னோம், பட் அது இடையிலேயே இதுக்கு மேலே நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ ஆல்ரெடி நம்ம அப் ட்ரெண்ட்ல இருந்தாலும் ஸோ இன்ஸ்டியூஷனோட செல்லிங்கில் தான் இருக்கும். இங்கே வந்த ஒரு க்ரோத்துக்கும் இந்த க்ரோத்துக்கும் சின்ன சேஞ்சஸ் இருக்கும் பார்த்தீங்களா. இந்த க்ரோத் வேற இந்த க்ரோத் வேற பர்டிகுலர்லி நம்மளுக்கு 3 டேஸாக பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் செல்லிங்கில் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு பிஐஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் அப்படியே நம்மளுக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 20,600. ஸோ 500ன்னு வச்சுக்கோங்க. இதுவரையும் மார்க்கெட் ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸ் நம்மளுக்கு விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு லாங் டேர்மை பொறுத்தளவுக்கு. மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பொறுத்தளவுக்கு என்ன வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆல்ரெடி நம்ம விழுந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு ஒன்ஸ் எனக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்டே ரீச் பண்ணி எல்லா சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி தான் வந்துட்டு இருக்கு. அப்போ நம்மளுக்கு இனிமேல் இந்த லெவல் தேவை கிடையாது. ஸோ இதை நம்ம சுத்தமாக எடுத்துடலாம். ஓகே, இப்போதைக்கு எனக்கு என்னன்னா என்னோட சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ எனக்கான ஒரு பெனிஃபிட்டே இந்த சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணதான். இப்போ மார்க்கெட் எவ்வளோ தூரம் வந்து சப்போர்ட் எடுக்க சான்சஸ் இருக்கு அப்படின்னா 20,936 வரையும் மார்க்கெட் விழுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்மளுக்கு கேப் டவுன்ங்கிறதுனால டக்குனு மார்க்கெட் விழுந்துச்சுன்னு அவ்வளோ தூரம் கீழே இறங்கிடும் சரிங்களா. அப்படி விழுந்தா நம்மளுக்கு எனக்கு என்னன்னா இங்க இருந்தே சப்போர்ட் எடுக்கணும். ஸோ இந்த லெவலே ஜஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க. டபுள் டாப்க்கு சரி டபுள் பாட்டம் கிரியேட் பண்ணிட்டு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வியூவில் தான் இருக்கு. இல்லை அப்படின்னா ஸோ இங்கே வரணும், இந்த லெவல் வரையும் மார்க்கெட் விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸில் தான் இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த 2 வியூவில் தான் வந்து ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸ் இருக்கு சரிங்களா. ஸோ இதான் நம்மளோட மேஜர் சப்போர்ட் டிஸ்டன்ஸ். இன்ட்ராடே லெவல்ஸ் ஃபர்தராக நான் வந்து லைவாக இருக்கப்போ டெலகிராம் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். ஏன்னா இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி கொஞ்சம் சேஞ்சஸ் நடக்கும் சரிங்களா. ஸோ அதனால் அங்கே வந்து டெலகிராம் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். மறக்காம நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க ஓகேங்களா. ஓகே, ஸோ ஐ எம் நாட் ஏ செபிலிஜிஸ்ட் அட்வைசர். திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஸோ நம்மளோட வீடியோ வந்து மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல வந்து டவுட் வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அதை பற்றி வீடியோ போட வந்து ட்ரை பண்ணுறேன் சரிங்களா. ஸோ நம்மளோட சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உடனே வந்து உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.